அத்தியாவசியமாகி போய்விட்ட கட்டுமான பொருட்களான மணல், செங்கல், ஜல்லி, இரும்பு கம்பி போன்றவற்றின் விலையும் விண்ணை முட்டி நிற்கிறது. ஏற்றிவிடப்பட்ட விலை உயர்வை கண்டித்து அகில இந்திய கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மே மாதம் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நிருபர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் இந்த போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் ஏப்ரல் 27ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தருவதாகவும் தெரிவித்தார். ஒரு மூட்டை சிமெண்ட் 220 ரூபா 250 ரூபா சிமெண்ட் இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 28,000 30,000 விற்றது இன்னைக்கு 40,000 ரூபாய்க்கு ஏறி இருக்குது. ஒரு மாதத்துக்குள்ள இந்த விலைவாசிகள் அதிகமாக ஏறி இருக்குது. இந்த விலை உயர்வெல்லாம் கண்டித்து வருகின்ற மே மாதத்தில் இந்த கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்றும் அந்த உண்ணாவிரதத்தில் தமிழகத்தில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சிகளை அழைப்பது என்றும் தீர்மானித்துள்ளோம். வருகின்ற 30ஆம் தேதி தொழிலாளர் மானிய கோரிக்கையில் இந்த அரசு செய்ய வேண்டும், செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் நாட்டில் உள்ள இந்த தொழிற்சங்கங்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2000 சங்கங்கள் பதிவு பெற்றிருக்குது. அதில் எங்களோடு இருக்கின்ற ஒட்டு கருத்துடைய எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து கட்சி வேறுபாடின்றி இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தால் பயன் இல்லை என்றும் தொழில் புரியும் காலங்களில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர்.